பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தன்னை தாழ்த்துகிற சுபாவம் யாருக்குமே கிடையாது. எந்த இடங்கள்ல போனாலும் தன்னை உயர்த்தி காட்டணும். பாருங்க, எந்த இடத்துல போனாலும் நம்மளை கொஞ்சம் கெத்தா காமிக்கணுங்கிறது தான் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா பெற்றோர்களே எங்க போனாலும் நம்ம நினைச்சதுதான் சாதிக்கணும். எல்லா காரியத்திலையும் நம்மளை தான் எல்லாரும் பார்க்கணும். ஒரு கூட்டத்தை போகும்போது நம்ம தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கதா எல்லாரும் பார்க்கறது மாதிரி சொல்லுவாங்களா, இதே மாதிரி நம்ம தான் அதுல ஒரு பேச்சானாலும் அவங்க சத்தம் தான் கேட்கணும், அவங்க காரியத்துல நடக்கணும். ஹல்லேலூயா. இது சில அரசியல் சொல்லுவாங்கல்ல, அரசியல் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளா நீங்க பார்த்துருப்பீங்க, சாவு வீட்டிலையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த சில காரியங்களை செய்வாங்க. கல்யாண வீட்லயும் அவங்களே பேசிட்டு இருக்கணும், பர்த்டே வீட்டில் அவங்களே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணும். என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பெருமை ஆவி கூடிடும். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துக்கிற அந்த சுபாவம் இருக்க. ஒரு இடத்துல போறீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஒரு படிக்கட்டு இருக்கிற சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு 3 படிக்கட்டு இருப்பாங்க. எதுக்கு? என்னது, கீழ்படியில காலை வச்சாதான் அடுத்த மேல்படி போக முடியும். அதே மாதிரி இவங்க கீழ்படியவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே நான் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஆனா எனக்கு நான் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அதுக்குள்ள சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கொடுக்க முடியும், அதுக்குள்ள பட்டம் வேணும்னு சொல்ல முடியுமா? தேவ பிள்ளை, எதுக்குமே நமக்கு என்னன்னா தன்னை தாழ்த்துக்கிற ஒரு சுபாவம். நிறைய குடும்பங்கள்ல அநேகருக்கு தாழ்மை என்கிறது அவங்க அகராதியிலே கிடையாது. எப்படி சொல்லுவாங்கல்ல, நான் எதுக்கு தாழ்ந்து போனோம்? அது புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யாருக்கு வாழ்க்கை நிறைய பேருக்கு வாழ்க்கையில பாருங்க, அந்த தாழ்மை இருதயம் இல்லாதனால தான் அநேக குடும்பங்கள்ல பாருங்க, எத்தனையோ குடும்பங்களை சொல்றாங்க, அநேக இடங்கள்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நிக்கிறது கூட அநேக பெண்கள் ஆண்கள் பாருங்க, ஒரு சின்ன காரியத்துக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால டைவர்ஸ் லெவல்ல போயிடும். அதுமாதிரி டைவர்ஸ் ஆகி ஒரு 2 குழந்தை இருக்கும், 1 குழந்தை இருக்கும், 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்கும், அவங்க நிசாரமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வளர்க்கும் போது தான் அந்த பிள்ளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளை, இல்ல தாய் இல்லாத பிள்ளை அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? தன்னை தாழ்த்தி ஒரு ஆளு, ஒரு ஹஸ்பண்ட் வயந்து நான் சொல்றதான் சரி, ஒருவேளை அவர் தப்பா தான் சொல்றாரு, ஆனா என்ன செய்யணும், மனைவி கொஞ்சம் பொறுத்துக்கிட வேண்டியது தானே. இல்ல மனைவி தான் ஏதோ தப்பா சொல்றாங்க, ஹஸ்பண்டும் உண்மையதான் சொல்றாரு, மனைவி தான் ஏதோ தப்பா செய்யறாங்க. அப்ப என்ன செய்யணும், யாரோ ஒரு ஆளு பொறுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஐயோ நம்ம செய்ததானே தப்புன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஆனா நிறைய பேர் நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறனால அநேக பெரிய போராட்டத்துல இருக்கிறாங்க. தன்னை தாழ்த்த முடியவே இல்லை. ஒரு சின்ன காரியத்தை கூட சொல்லுவாங்க, என்ன ஒரு அடி அடிச்சா தாங்கிக்கிடுவேன், ஆனா பேச்செல்லாம் நான் தாங்கியே கிட மாட்டேன். அடிச்சா தாங்காதவங்க எப்படி பேசுறது தாங்குவாங்க? ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் சிலவங்க கொலை குற்றத்துக்கு வர போயிருவாங்க. ஒரு வார்த்தை தாங்க முடியல. அதனால பாத்துருங்க, என்னைக்குமே நம்ம தாழ்மை உள்ள இருதயத்தோட இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். தாழ்ந்த இடத்துல தான் என்ன நினைக்கும், தண்ணி நிற்கும். நீங்க தாழ்ந்த இடத்துல பாருங்க, குண்டும் குழியில தான் மழை பெஞ்சுன்னா, எங்கெல்லாம் குண்டு குட்டைகள் ஆத்தங்கரை ஆறு இருந்துன்னா, ஒரு குளம் இருந்ததுன்னா அந்த குளக்கரையெல்லாம் தண்ணி மட்டம் அப்படியே பொங்கி வரும். மட்டமான இடத்துல தண்ணி நிற்காது, குண்டுல தான் தண்ணி நிற்கும். ஆனா அநேகர் குடும்ப வாழ்க்கையில கூட அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கூட தாழ்ந்து போடவே மாட்டாங்க. ஏன்னா தாழ்மையான இருதயத்தை தான் ஆண்டவரே தேடுறாரு. ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையும் உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க தொழில், பிசினஸ், வேலை காரியங்கள், உங்க கூட்டணியில், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டத்துல நீங்க எல்லாரும் கொஞ்சம் உயர்ந்து பேசுறாங்க, நீங்க கொஞ்சம் தாழ்மையா இருங்க, உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் கர்த்தர் எப்ப நீங்க தாழ்ந்து போறீங்களோ அதுல இருந்து உங்களை உயர்த்திடுவார். அதுக்கு தாழ்ந்து போனோன்னு நீங்க ஒண்ணு எல்லாரும் உங்க மேல ஏறி காலை வச்சு மிதிப்பாங்க, நீங்க ஐயோ நான் தாழ்ந்து போறேன் அப்படின்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனே ஆண்டவர் கனப்படுத்துகிறாரு, உயர்த்துகிறார். ஆண்டவர் உயர்த்தணும்னா ஆண்டவரே சொல்றாரு, நானே உங்கள் கால்களை கழுகுனது உண்டானால் நீங்களும் அப்படி செய்யுங்க. ஒருத்தன் பெரிய போஸ்டிங் ஒரு மனுஷன் வரணும்னாலே அவனுக்கு ஒரு கொஞ்சம் தாழ்மை வேணும். நம்ம அந்த தாழ்மை இல்லைன்னா எங்கேயுமே நிலைச்சு நிக்க மாட்டோம். எப்ப வேணாலும் கீழே தட்டி விடப்படும். எப்படி எப்ப வேணாலும் கீழே யார் தட்டி விடுவாங்கன்னு தெரியாது. அதனால என்னைக்குமே உங்க வாழ்க்கையில இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எதுலெல்லாம் நீங்க தாழ்மைப்படாம இருக்கீங்கன்னு யோசிங்க. அப்போ உங்க வாழ்க்கையில அதுல கொஞ்சம் திருத்திடுங்க. நீங்க திருத்தும் போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் 100க்கு 100 உண்டாக. நீ தேவ சமுத்திரம் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, தாழ்மை உள்ள மேல் ஆண்டவரே தாழ்மை உள்ள ஜனங்களை கனப்படுத்துகிற கர்த்தரே, அருமையான வேளையில
இந்த பிள்ளைகள், இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரே யாரெல்லாம் தாழ்மையை, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் ஒரு தாழ்மை இல்லையே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த தாழ்மை இல்லாத ஆண்டவரே காரியம்தான் ஆசீர்வாத தடையா இருந்திருக்கிறதுன்னு உணர்வடைஞ்சிருக்காங்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே தன்னை தாழ்த்த ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் இந்த நேரம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் அங்கீகரித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.